வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. அதை நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விளையாட்டுக்கு தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகசுத்ரன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா, சீதா, ரெண்டு நிமிஷம். சும்மா புரட்டி போட்டு என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆடியன்ஸ், இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? சார் எனக்கு 10 பைடு கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலர்ஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலடா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல வச்சுச்சுன்னா, ஐயோ! ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குறா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சேன். ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்டு அனுபவிச்சவன். ஆனா என் பையனை நான் குரு இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. ஆனா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்கறேன். இல்ல உன் கூட ஒன்னு சுத்திக்கு நிற்குமே, பேர் என்ன? சீசு. ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். ஓ சரியா? செத்த குருவிக்கு கிளி எதுக்கு? இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கழுத்து போட்டியா? கைத்து போட்டு இனிமே உன்னை எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா வா. ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? ஹே, பயப்படாதீங்க. உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனால பார்க்க வரலன்னு தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு நானே கேனேண்ணா. எனக்கு டவுட்டே உன் மேல தான். ஏன் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான்.
வாங்க பாஸ் நம்ம போய் எஸ்டேட்டை பார்க்கலாம் விட்டா பாஞ்சிரும் போல. நான் சொன்னேன்ல பாஸ் கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு, அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாங்கி வந்துருவான் பாஸ். பண்ணி முஜி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட், ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காயம் பட்டு உண்மையிலே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத கொடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவன் சரியான தயிர் சாதம்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதூர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்ச? கிராமா! என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சே. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடியை முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிள்ளை இல்லாதங்கயா இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட் மார்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொடாதீங்கயா. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ரா. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா? டேய் என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால? வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பார்த்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா. டேய் அதுதான் நான் பார்த்துருக்கேன்டா. எனக்கு இப்போ அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா? அடா பாவி. டேய் என்னடா அது? கடப்பாக்கல்ல போடுறதா இருக்கு வேற. பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பார்க்கறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா பண்ணி மூஞ்சி வாயா. சகோதர சகோதரிகளே,
என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கெல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யார் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். கேர்ள்ஸ் ப்ரொசீட். இன்னைக்கு இந்த 2 பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க. பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். பாவி, இந்த தடவுறான் சரியான ஃப்ராடா இருப்பான் போல. சும்மா இருங்க, நல்லா பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னென்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸை நான் ஓபன் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க. ஆஹா, என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், ஒண்ணு என்ன உசார் பண்ணி நான் அவங்கள உசார் பண்ணேன். டேக் யூ சீட். ஓகே ஓகே பிரதர். அப்பா தலைய சரியா இருக்காரு அவரு, சமாளா இருப்பான் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு சந்திப்போம். வாங்க பிரதர், தைரம் தேய்ச்சி விடுறேன். நான் கூட இந்த ஃப்ராடா தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆளு. வா போய் பேசலாம். இப்ப பரவாயில்லையா பிரதர்? சமயா போட்டாமா, சரி வழி. நீ கை வச்சா எல்லாம் திந்து போயிடும். யோ, யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அதான். யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கம் பிரதர், யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்து பாவம்ல, அவனை தூக்கலவா. ஓகே பாஸ். அந்த ராணி பேசுறேன். இவன் யாரியா கோமத்தோட? நீ வாட்ஸ்அப் வா. போட்டாரா? ராணி போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே, கேஞ்சி போட கோடி மாதிரி. அதான் சொல்றேன் இவன். ராணி வாராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பஸ் முடியல. இன்னும் நீங்க வெளிய போறியா? இவ்வளவு எங்கடா இருந்தீங்க? அம்மா, பட்டடத்துலயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இல்ல இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவ பரமாசத்துல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்? கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேலே சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற, வேற ஸ்வீரிங் ஆகுது, உடம்பு கட்டிங் கேக்குது. கரெக்டா? கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி நீ இப்படியே பேசினா உண்மையில கொண்டு கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான். ஆனா பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரம் பண்ணிக்கல அந்த பவர். யோ, தந்திரம் வந்தாலும் ஒண்ணு இல்லையா, எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போடுவாங்க. அப்ப அந்த பிட் பாக்கெட் எப்படி பிடிச்சிங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நான் இவனை மட்டும் தானே பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான்யா. சரி, பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டு விட்டான். அப்போ உங்களுக்கு பேய் ஓட்ட வராதா? பேயா? ஐயா, என் கூட 2 பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்ற? இது வேலைக்காக நான் ஐசாகிறேன். பிரதர் போச்சு. யாரையா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்லணும்.